தங்க மீன் ஆபத்தான உயிரினம் என கூறப்படுவது ஏன்? இறுதியில் பாருங்கள். மீன் தொட்டி வாங்கி மீன்களை வளர்ப்பது மகிழ்ச்சியான ஒன்று. அதுவும் கோல்ட் பிஷ் என்றழைக்கப்படும் தங்க மீன்களை எல்லோருக்குமே பிடிக்கும். உலகில் முதலாக சீனாவில்தான் தங்க மீன்கள் கண்டறியப்பட்டதாம். அதுவும் உலக புகழ்பெற்ற பயணியான மார்கோ போலோதான் தங்க மீன்களை முதலில் பார்த்து அவற்றின் அழகில் மயங்கி உலகின் மற்ற பகுதிகளுக்கு அறிமுகப்படுத்தியவர் என்கிறார்கள். சீனாவில் 2000 ஆண்டுகளுக்கு மேலாகவே தங்க மீன்கள் இருந்து வருகின்றன. சீனாவுக்கு வந்த ஐரோப்பிய வியாபாரிகள் அவற்றை பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்து சென்றார்கள். அதன் மூலமாகவே உலகெங்கும் தங்க மீன்கள் பரவ தொடங்கின. இன்று உலகில் தங்க மீன்கள் இல்லாத நாடுகளே இல்லை. தங்க மீன்களை வீட்டில் வளர்ப்பது பலருக்கும் பிடித்த ஒன்றாக மாறிவிட்டது. அழகு மட்டுமில்லாமல் அது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையும் சில பகுதிகளில் நிலவுகிறது. மக்கள் தங்களின் செல்ல பிராணிகளாக வளர்க்கும் கோல்டு பிஷ் எனப்படும் தங்க மீன்களை பொது எரிகளில் விட வேண்டாம் என அமெரிக்காவின் மினசோட்டா மாகாணத்தை சேர்ந்த பர்ன்ஸ்வில் நகர அதிகாரிகள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். வீட்டில் வளர்க்கப்படும் இந்த தங்க மீன்கள் எரிகளில் மிக பெரிதாக வளர்வதோடு ஒட்டுமொத்த சூழலையும் பாதிக்கிறது. மினிசோட்டா மாகாணத்தில் தங்க மீன்கள் ஆக்கிரமிப்பு உயிரினங்களாக பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. தங்க மீன்களை பொது ஏரி மற்றும் குளங்களில் விடுவது சட்டத்துக்கு புறம்பானது.